ஹalleluya 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 சொல்லுவோமா? ஹalleluya. கரங்களை நல்லா அசைத்து ஹalleluya சொல்லுவோமா? சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எங்கள் பயங்கள், எங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் கர்த்தரிடத்திலே வைத்திருந்து தேவனுக்கு நாங்கள் துதி செய்வோம், அவருக்கு நாங்கள் ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே உங்களுக்கு நன்றி. ஒரு பாடலை படிக்க போகின்றோம். உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழ்வேன் உமக்காகவே என்ற பாடலை நல்லா கரங்களை தட்டி நல்லா வர்ஷிப் பண்ணணும். நீங்கள் பாடி துதித்து வர்ஷிப் பண்ணணும் என்ற காரணத்துக்காகத்தான் நாங்கள் இங்கே நிற்கிறோம். ஹல்லேலூயா. உங்களுக்குத்தான் முதலிடம். ஹல்லேலூயா. எனவே நாங்கள் எல்லா சிந்தனைகளையும் விட்டு நாங்கள் தேவனை துதிக்க போகிறோம். ஆயத்தமா? ஹல்லேலூயா. ஆமென். Hallelujah, 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 hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah.
என்னை தூக்கி எடுத்தார். இயேசு கிறிஸ்து என்னை தூக்கி எடுத்தார். எத்தனை பேர் சொல்றீங்க? கையசைங்க. அல்லேலூயா. நாங்கள் சொல்லுவோமா? ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. சொல்லுவோமா? ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வில, என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் உணர்வில, என் உயிரில கலந்திருக்கீங்க. ரெண்டு கரங்களை வச்சு சொல்லுவோமா? அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. இணையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. நாங்கள் ஆராதனை செய்வோமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தாவே, உங்களுக்கு நன்றி சுவாமி. ஒரு மகிமையின் மேகமே எனக்குள்ளாக ஆண்டவரே, ஒரு வல்லமையை தந்த தெய்வமே உங்களுக்கு நன்றி. எங்களுடைய கரங்களை உயர்த்துவோமா? எங்களுடைய கண்களை மூடுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, என்னுடைய பேச்சில, என்னுடைய மூச்சில, எல்லாத்துலயும் நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. அல்லேலூயா. வாய்களை திறங்க, வாய்களை திறங்க, வாய்களை திறந்து தேவனை ஆராதிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் ஒவ்வொருவரும் சபையார் ஒவ்வொருவரும் சொல்லுவோம் அல்லேலூயா. இயேசுவே உங்களுக்கு நன்றி, 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 நன்றி சுவாமி. அல்லேலூயா. தாவே, ஒரு மகிமையின் வேகமாய் ஆண்டவரே, எங்கள் ஜனத்துக்கு இறங்குங்க ஆண்டவரே. இயேசுவே, பாரங்களை குறைந்த ஆண்டவரே, விளைப்பாடுதலை காருங்க ஆண்டவரே.
தேவனுடைய சமூகத்தை தேடி வந்த தேவ பிள்ளைகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தோடு உங்கள் அனைவரையும் இந்த இணையதளத்துக்கு அன்போடு கூட வரவேற்கின்றோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறதான நம் தேவாதி தேவனை நீங்கள் எங்கள் சபையோடு இணைந்து ஆராதித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நாங்கள் எந்த நிலையில், எந்த சூழ்நிலையில், எந்த இடத்துல இருந்தாலும் நாம் அவரை உண்மையோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் துதிக்கும் நேரத்தில் அவர் எங்களோடு வாசம் செய்வாராக. ஆமேன். முக்கியமான அறிவித்தலுக்காக செவி கொடுப்போம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு கிள்ளப்பனையில் இருக்கின்ற எங்கள் கல்வாரி சபையில் காலை 7 மணிக்கு தமிழ் ஆராதனை நடைபெறும். இந்த ஆராதனை வேலைக்கு வந்து உங்களுக்கு கலந்து கொள்ள கடினமாக இருந்தால் உங்களால் யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் மூலமாக எங்களோடு இணைந்து கொள்ளலாம். உங்களுக்கு ஏலும் உங்களுக்கான ஆராதனை ஒளி அமைப்பு ஆடியோ வாட்ஸ்அப் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். திரை காண்கின்ற இந்த இலக்கத்தின் ஊடாக தொடர்பு கொண்டு உங்களுக்கான ஆராதனை வாட்ஸ்அப் ஆடியோ மூலமாக கேட்டு மகிழலாம். பிரியமானவர்களே, அதே போல் உங்களுக்கான முக்கியமான ஜெப தேவைகள் இருந்தால் இந்த வாட்ஸ்அப் மூலமாக இணைந்து கொண்டு உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அணுகவும். உங்களுக்காக தேவ பிள்ளைகள் ஜெபத்தின் வழிநடத்தலுக்காக காத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதே போல் குடும்பமாக இணைந்து ஜெபிக்க, தேவனை ஆராதிக்க, தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்க ஒவ்வொரு வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு எங்களோடு இணையுங்கள். தேவனை ஆராதிப்பதில் மகத்துவமான காரியங்களை கற்றுக் கொடுத்தது தாவீது. எனவே தாவீது நானும் என்ற தாவீதின் ஆராதனை நேரத்துக்கு உங்களை மிகவும் அன்போடு கூட வரவேற்கின்றோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு எங்கள் இணையதளத்தில் நடைபெறும். எனவே தேவனை ஆராதிக்க, அவரை தொழுது கொள்ள உங்களை அன்போடு கூட வரவேற்கின்றோம். இப்பொழுது தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆவிக்குரிய மன்னா தேவனுடைய செய்திக்காக நாங்கள் அனைவரும் செவிசாய்ப்போம். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையில் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான சுமைகள், பாரங்களை ஆண்டவர் தாமே அதை தீர்த்து எங்களுக்கு விடுதலை தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் பாரங்கள் இருந்து கர்த்தர் எங்களுக்கு விடுதலை தருகிறவராக இருக்கிறார். அந்த பார்வையிலே உங்கள் மத்தியில் நான் பேச விரும்புகிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே முதல் 3 வசனம். நாங்கள் எல்லாருமாக எளிமையென்று இந்த வார்த்தையை நாங்கள் வாசிப்போமாங்க. நாங்கள் எல்லாருமாக சேர்ந்து நாங்கள் வாசிப்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை. ஆகையால் மேகங்கள் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளாய் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். நாங்கள் ஆண்டவருக்கு இந்த வார்த்தை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். கிருபையும் மகா பரிசுத்தமும் எங்கள் நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில் சுவாமி நாங்கள் இந்த வார்த்தையை உடைய அன்பின் கரங்க அர்ப்பணிக்கிறோம். அப்பா, நாங்கள் இந்த வேளையில் சுவாமி இருதயத்தில் பல பாரங்களோடு சுவாமி இந்த இடத்துல வந்திருக்கிறதா இருந்தால் சுவாமி, நீங்கள் இந்த வார்த்தை கூடாக எங்களை தொட்டு எங்களை விடுதலை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே சுவாமி, உம்முடைய அன்பின் கரம் எங்களுக்கு மேலாக வைத்து நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல நீங்கள் உலாவி சுவாமி, பரிசுத்த ஆவியானுடைய கரம் எங்களுக்கு மேலாக வைத்து சுவாமி நீங்கள் தாமே வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய அன்பின் கரம் கற்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நன்றி. அவரும் அமர்ந்து கொள்ளலாம். நான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன், உபத்திரவங்கள் அல்லது சுமைகள், பாடுகள், வேதனைகளை சகித்தலை குறித்து. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வருகிறதான எல்லாம் தீமையான, பாரமான அல்லது வேதனை உள்ள காரியங்கள் மத்தியில் நாங்கள் ஆண்டவரை நாடி போகிறது எப்படி,
அந்த ஓட்டத்தை நாங்கள் எப்படி ஓடுவது என்று சொல்லி அந்த அந்த தலைப்பில் அல்லது அந்த சிந்தையிலே நாங்கள் இந்த வார்த்தைக்கு எங்களுடைய கவனிப்பை நாங்கள் செலுத்துவோமாக. நீங்கள் குடும்பமாக இருக்கலாம், தனி ஒரு நபராக இந்த இடத்துல அமர்ந்திருக்கலாம். ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு நீங்கள் ஆண்டவரை துதித்து ஆராதிக்கலாம். ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி உள்ளத்தில் ஒரு போராட்டத்தோடு நீங்கள் இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கலாம். ஆகவே கர்த்தர் நான் விசுவாசிக்கிறேன், நம் அனைவரோடும் ஆண்டவர் பேசி எங்கள் மத்தியில் ஒரு விடுதலை தரப்போகிறார் என்கிறதான அந்த நம்பிக்கையோடு நாங்கள் இந்த வார்த்தைக்கு நாங்கள் செல்வோம். சாதாரணமாக நாங்கள் ஏதாவது ஒரு ஒரு வழக்கு விசாரணையில் அல்லது ஏதாவது ஒரு தீர்வு வேணுமா இருந்தால் என்றால் சாதாரணமாக நாங்கள் சாட்சிகள் கேட்போம் இல்லையா? சாட்சிகள் ஒருத்தர் 2 பேர், அதாவது அந்த பார்த்த அந்த சாட்சிகளே சரியாக சொல்லுகிறதா இருந்தால் எங்களுக்கு இந்த பிரச்சனை இப்படித்தான் நடந்திருக்குன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு தீர்வுக்கு வரலாம். வேதாங்கமத்தில் கூட நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் பரிசுத்த பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின அந்த நிருபத்திலே அவர் சொல்லுகிறார், சபையில் ஏதாவது ஒரு காரணத்தை நீங்கள் விசாரிக்கிறதா இருந்தால் 2 பேர் அல்லது 3 பேருடைய சாட்சிகள் கூட அந்த காரணத்தை விசாரிக்கும்படியாக அவர் சொல்லுகிறார். சரியா? 2 பேர் இருந்தால் 3 பேர் இருந்தால் என்றால் அது கண்டு சரியாக சொல்கிறதா இருந்தால் என்றால் சாட்சிக்காரர்கள் 3 பேர் இருந்தால் என்றால் அந்த காரணம் சரியாக நிச்சயமாக அதுக்கு ஒரு சரியான தீர்வுக்கு எங்களுக்கு வரலாம் என்கிறதை குறித்து உறுதிப்படுத்துறது. 3 பேர் இருந்தால் காணும். அப்போ அப்படி பார்க்குற பொழுது இந்த இடத்துல ஒரு விசுவாசத்தில் எங்களுக்கு ஒரு பயணம் போக முடியும் என்கிறது காண சாட்சிக்காரர்களை நாங்கள் பார்க்கும் பொழுது தான் இந்த இடத்துல இந்த எழுத்தாளர் சொல்லுகிறாரு. இந்த எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் வரும் பொழுது அது மிக முக்கியமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. காரணம், அங்கே நாங்கள் பார்க்குறோம், ஆகையால் மேகங்கள் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க என்று சொல்லி அந்த வசனத்தில் முதலாவது ஆரம்பிக்கப்படுகிறது. அங்கே நாங்கள் பார்க்குறோம், இந்த 12ஆம் அதிகாரத்தை நாங்கள் நல்ல அந்த அந்த அது இந்த 12ஆம் அதிகாரத்தில் இருக்கிற அந்த வசனத்தை சரியாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமா இருந்தால் என்றால் உண்மையிலே 11ஆம் அதிகாரத்திலே பரிபூர்ணமாக, அதாவது முழு 11ஆம் அதிகாரத்தை நாங்கள் வாசிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த 12ஆம் அதிகாரத்தில் இருக்கிறதால முதல் வசனத்தை சரியாக எங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு. ஆகவே முழு இந்த 12ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தைக்காக நாங்கள் 11ஆம் அதிகாரத்தில் இருக்கிறதான அந்த பின்னணியை நீங்கள் வாசித்தால் என்றால் வேதாங்கமத்தில் இருக்கிறதான சரிதைகள் அல்லது வேதாகமத்தில் இருக்கிறதான நபர்களை குறித்து, ஒரு குறிப்பிட்ட நபர்களை குறித்து அங்கே பெயர் சொல்லப்பட்டிருக்குது. எங்களுக்கு எல்லாமே வாசிக்கிறதுக்கு அவ்வளோ பெருசாக டைம் இல்லை. ஆனாலும் அங்கே நீங்கள் 11ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை நீங்கள் அதாவது இந்த வசனத்துக்கு ஒரு பின்னணி நான் சொல்ல விரும்புகிறேன். 4ஆம் வசனத்துக்கு இங்கே வருதுன்னா விசுவாசத்தினாலே ஆபேல் அப்படின்னு சொல்லப்படுறது. ஆபேலை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அப்புறம் 5ஆம் வசனத்தில் நீங்கள் பாருங்கள், விசுவாசத்தினாலே ஏனோக்கு என்று அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அப்படி நீங்கள் தொடர்ந்து நீங்கள் இந்த வசனத்தை நீங்கள் பார்க்கும்பொழுது நோவாவை குறித்து சொல்லப்பட்டிருக்குது, ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, ஈசாக்கை குறித்து, மோசே குறித்து, சாமுவேலை குறித்து, ராமை குறித்து, அப்படி பல பேருடைய பெயர்களை அங்கே சொல்லப்பட்டு அப்படி 32ஆம் வசனத்துக்கு நாங்கள் வரும் பொழுது பின்னும் நான் என்ன சொல்லுவேன், கிதியோனை குறித்து சொல்லப்படுகிறது, பாராக்கை குறித்து சொல்லப்படுகிறது, சிம்சோனை குறித்து சொல்லப்படுகிறது, எப்தாவை குறித்து சொல்லப்படுகிறது, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரிக்க வேண்டுவதில்லை என்று சொல்ல. அதாவது அவருக்கு இந்த தீர்க்க தரிசனங்களை குறித்து அவருக்கு சொல்றதுக்கு அங்கே டைம் இல்லை என்று சொல்லுகிறார். அந்த அளவுக்கு அவர்களுடைய விசுவாசத்தை குறித்து ஒவ்வொருத்தரையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கணும் என்று சொல்லப்படுகிறது. அங்கே நாங்கள் பார்க்குறோம் பாருங்கள், இந்த 32ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நபர்களை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட எனக்கு அங்கே ஒரு 15 பேர் போல பெயர்கள் சொல்லப்பட்டவர்களை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். 15 பேர்களை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். சரியா? பெயர்களே சொல்லப்பட்டவர்கள். அப்போ தீர்க்கதரிசிகளை நாங்கள் பார்க்கும் பொழுது அவர் தீர்க்கதரிசிகளுடைய பெயர்கள் எங்கே சொல்லுறது இல்லை. ஆனாலும் தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்ட தீர்க்கதரிசிகள் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 16 தீர்க்கதரிசிகள் போல் இருந்தார்கள். பெரிய தீர்க்கதரிசிகள், சிறிய தீர்க்கதரிசிகள் என்று சொல்லி 16 தீர்க்கதரிசிகள் போல் இருந்தார்கள். அப்போ அவங்க எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் பார்த்தால் என்றால் 31 பேர் போல் அங்கனைக்கே சொல்லப்படுகிறது. அப்புறம் பாருங்கள், கீழே 35ஆம் வசனத்தை வரும்பொழுது அங்கே சில பெண்களை குறித்து சொல்லப்படுது. விசுவாசத்தினாலே ஆண்டவருக்கு முன்பதாக வந்த பெண்களை குறித்து சொல்லப்படுது. ஸ்திரீகள்
சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எருக்க பெற்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த பாருங்க, கீழே ஸ்திரீகள் என்று சொல்லும்பொழுது யாரை குறித்து சொல்லப்படுறது தெரியாது. அநேக ஸ்திரீகள் ஆண்டவர் மேலாக விசுவாசத்தோடே வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு பிறகு நாங்கள் பார்க்கலாம் வேறு சிலர் என்று சொல்லப்படுறது. வேறு சிலர்னு சொன்னால் இன்னும் அதிகமாக ஜனங்கள் இருக்காங்க. அவர்கள் என்ன சொல்ல, மேன்மையான உயிர் திறந்தலை அடையும் படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. 36ஆம் வசனத்தை பாருங்கள். அங்கே பாருங்கள், வேறு சிலர், இனி சிலர், அதாவது வேதாகமத்தில் இருந்த தொடர்ந்த நபர்கள், ஆண்டவரை விசுவாசத்தை நம்பி வந்த பிள்ளைகள், ஆண்டவரை பின் செலுத்தி கொண்டு வந்தவர்கள். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் கவலையும் அனுபவித்தார்கள் என்று சொல்லப்படும். அதாவது இந்த பாருங்க, இந்த இடத்துல இருக்கவர்கள் அவர்கள் அத்தனை பிரச்சனைகள் மத்தியில், வேதனைகள் மத்தியில் விசுவாசத்தை, அதாவது ஒரே இலக்கை நாடி வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி பார்க்கும் பொழுது எத்தனை பேர் என்று சொல்லி சரியாக சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஜனங்கள் ஆண்டவரை பின் செலுத்தி கொண்டு வந்தார்கள். அதுதான் 12ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் நாங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுறது, ஆகையால் மேகங்கள் போல, அதாவது மேகங்கள் போல திரும்பி பார்க்கும் பொழுது இத்தனை ஜனங்கள், இத்தனை பேர், திரளான பேர் ஆண்டவரை நம்பி விசுவாசத்தினாலே அவர்கள் ஆண்டவரோடு இணைக்கப்பட்டு பல பிரச்சனைகள் மத்தியில், துன்பங்கள் மத்தியில் தன்னுடைய பாரங்கள், வேதனைகள் எல்லாத்தையும் விட்டுவிட்டு இயேசுவை நோக்கி அல்லது தேவனை நோக்கி வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. வேதாகமத்தில் இருக்கிற நபர்களை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் மிகவும் திறமைசாலிகளாக ஆண்டவரை தொடர்ந்து வந்தவர்கள் கிடையாது. அநேக இடங்களில் வாழ்க்கையில் விழுந்து போய் அவங்களுடைய வாழ்க்கையில் துன்பங்கள், துயரங்கள் கண்டு, வேதனைகள் கண்டு, வெறுப்புகள் கண்டு, சில நேரம் தள்ளிவிடுதலை கண்டு அவர்கள் ஆண்டவருக்கு முன்பதாக வந்தார்கள். ஆனாலும் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் அந்த விசுவாசத்திலே உறுதியாக ஆண்டவருக்கு முன்பதாக வந்தார்கள். ஹல்லேலூயா! அத்தனை சாட்சிகள் எங்களுக்கு முன்பதாக இருக்கும் பொழுது நாங்கள் ஏன் கலங்கியிருக்கிறோம்? நாங்கள் ஏன் எங்களுடைய வாழ்க்கையில் சில நேரம் மனம் கலங்கி, மனம் சோர்வு, ஒரு விடுதலை எனக்கு வருமா, அல்லது எனக்கு ஒரு நிம்மதி வருமா, ஒரு சமாதானம் வருமா, என்னுடைய உள்ளத்தில் என்னுடைய தாகத்தை தீர்க்க ஒரு 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 நிச்சயமான ஒரு விடுதலை வருமா என்று சொல்லி நாங்கள் இந்த இடத்துல இந்த காலை வேளையில் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! இத்தகைய நபர்கள் கூடாக வழிநடத்தின தேவன் எங்கள் மத்தியில் இருந்து எங்களை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! இந்த காலை வேளையில் உங்களுடைய இருதயத்தை, உங்களுடைய உள்ளத்தை கண்டு ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! ஆகவே இந்த இடத்துல பாருங்கள், இவ்வளவு சாட்சிகள் இருக்கிறது எங்களை சுற்றி இருக்கிறதுனாலே அவர் சொல்லுகிறார், 2 காரியத்தை அவர் சொல்லுகிறார் தள்ளிவிட சொல்லி, 2 காரணத்தை முன்வைத்து கொண்டு போக என்று சொல்லுகிறார். அதுதான் முதலாம் வசனம் நாங்கள் பார்க்குறோம். என்னத்தை அவர் சொல்லுவார்? இத்தனை திருவிழான சாட்சிகள் நம்மை சுற்றி இருக்க அவர் சொல்லுகிறார், பாரமான யாவற்றையும். முதலாவது அவர் சொல்லுகிறார் என்னது? பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிறதான பாவத்தையும் தள்ளிவிட்டு என்று சொல்லப்படுறது. பாரமான யாவையும். இந்த காலை வேளையில் உங்களுடைய உள்ளத்தில் அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் எது பாரமாக இருக்கிறது? எது பாரமாக இருக்கிறது? சில நேரம் ஆகவே நாங்கள் கர்த்தர் இடத்துல இவ்வளவு சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருந்தும், நம்மை சுற்றி இருந்தும் கூட, அவர் நமக்கு விடுதலை தருகிறவர் என்று சொல்லி தெரிஞ்சு இருந்தும் கூட, இந்த காலை வேளையில் நாங்களும் கூட எங்களுடைய இதயத்தில், எங்களுடைய குடும்பமாக அநேக பாரங்களோடு நாங்கள் வரலாம். இந்த பாரங்கள் கூடாக, அந்த சுமைகள், எங்களுக்கு சுமக்க முடியாத காரியங்கள் கூடாக ஆண்டவரை எங்களுக்கு பின் செலுத்த முடியாது. ஆண்டவரோடு போகிறதான இந்த பயணத்தை எங்களுக்கு போக முடியாது. நல்லா உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் தொட்டு ஆராய்ந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலை வேளையில் நீங்கள் என்ன செய்தாலும் ஆண்டவருக்கு முன்பதாக நீங்கள் மன நிம்மதியாக ஒரு நல்ல ஒரு விவேகமாக இருக்கக்கூடிய தன்மை
ஒரு சுவாதீனமாக இருக்கக்கூடிய தன்மை உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறதா, அல்லது ஏதோ ஒரு பாரத்தோடு நீங்கள் சில நேரம் இந்த காலவெளியில் வந்திருக்கீங்களான்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் எங்களுடைய அனைவருடைய உள்ளத்தை பார்த்து எங்களுக்கு ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் எங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய மனசில் சில நேரம் வாழ்க்கையில் இருக்கிறதான கசப்புகள், சில நேரம் எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறதான சில தொல்லைகள், மனசுக்கு வேதனை கொடுத்துருக்கிறதான சில வேதனைகள், கோபங்கள், அது எங்களுடைய வாழ்க்கையில் பல பாரமாக இருக்கலாம். சில கோபங்கள் இன்னும் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து போகாமல் இருக்கலாம். அதை நாங்கள் தூக்கி கொண்டு ஆண்டுடைய பாதையில் எங்களுக்கு போக முடியாது. ஆகவே தான் இவர் சொல்லுகிறார், திரும்பி பாருங்கள், நமக்கு பின்பதாக இருந்தவர்கள் அவர்கள் இந்த கர்த்தரை நோக்கி வரும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த பாரங்கள், வேதனைகள், அவங்களுடைய வாழ்க்கையில் சுமைகள் அவர்கள் எப்படி விட்டு வந்தார்கள் என்று சொல்லி திரும்பி பாருங்கள். அப்படி பார்த்து இந்த காலை வேளையில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான சில பாரங்கள், சில நேரம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை சுற்றி ஏதோ ஒரு தாக்கம் உங்களை தாக்குது. ஒவ்வொரு நாளும் ராத்திரியில் தூக்கம் இல்லாமல், மனசில் சில நேரம் பொருளாதார ரீதியாக இருக்கலாம், சில நேரம் வேலை பிரச்சனை இருக்கலாம், குடும்ப பிரச்சனை இருக்கலாம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்கலாம், சொந்த குடும்பத்தில் இருக்கிறதான பிரச்சனை இருக்கலாம், சொந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு சிக்கி கொண்டு வெளியே வர முடியாத நிலைமையில் ஒரு அடிமை தலைமையில் நீங்கள் சிக்கி கொண்டு இருக்கிறவங்களாக இருக்கலாம். கர்த்தர் இந்த இடத்துல உங்களோடு பேசி உங்களை விடுதலை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில் நாங்கள் எங்களை சூழ்ந்து இருக்கிறதான, எங்களுக்கு தாங்க முடியாததான அந்த பாரங்கள் ஏதாகிலும், அது எதுவாக இருந்தாலும், உங்களுடைய உள்ளத்துக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதாக இருந்தால் என்றால் அதை நாங்கள் தள்ளிவிட வேண்டியதாக இருக்குது. இந்த எழுத்தாளர், சில பேர் சொல்லுவாங்க பரிசுத்த பவுல் தான் இந்த நிருபத்தை எழுதினார்னு சொல்லி எபிரேயர். ஆகவே அந்த வகையில் நாங்கள் பார்க்குறதா இருந்தால் பரிசுத்த பவுல். அதுக்கு பிறகு இங்கே சொல்லுகிறாரு பாருங்க, அந்த வசனத்திலே நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிறதான பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்குகிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை துவக்கினவர், முடிக்கிறவர், அல்பா ஒமேகா என்று சொல்லி நாங்கள் வார்த்தையில் பார்க்குறோம். அவர் என் ஆண்டவர். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் ஆரம்பமும் முடிவுமாய் இருக்கிறார். அந்த ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னு சொன்னால் பாருங்க, அந்த விசுவாசத்தை துவக்குகிறமாய் முடிக்குகிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிறதான ஓட்டத்தை நாங்கள் பொறுமையோடு ஓடுவோம். எனக்கு முன்பதாக, உங்களுக்கு முன்பதாக, உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்பதாக இயேசுவை பார்த்து கொண்டு போகிறதா இருந்தால் அது எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதி, ஒரு சமாதானம். உங்களுக்கு முன்பதாக இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை பார்த்து கொண்டு போகிறீர்கள், எண்ணத்தை உங்களுடைய முன்பதாக ஒரு நோக்கமாக வைத்து, ஒரு இலக்காக வைத்து கொண்டு போகிறீர்கள். இன்றைக்கி அநேகர் தன்னுடைய வாழ்க்கையில் பல இலக்குகளை வைத்து கொண்டு போவார்கள். அது சாதாரணமாக எங்களுடைய வாழ்க்கையில் மனிதனுடைய பார்வையில் மனிதனுடைய இலக்குகள், மனிதனுடைய நோக்கங்கள் நாங்கள் பார்க்கும் பொழுது அது சில நேரம் எங்களுடைய வாழ்க்கையில் கசப்பாக மாறலாம், அது ஒரு தீமையாக மாறலாம், எங்களுக்கு ஒரு ஜீவனற்ற ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு கொண்டு கொடுக்கலாம். உலகத்தில் இருக்கிறதான தகுதி, அந்தஸ்து, புகழ், பதவி, பெயர், உயர்வு, மேலே வரணும் என்கிறதான அந்த நோக்கங்கள் எங்களுடைய மனதில் அப்படியே சூழ்ந்து கொண்டு இருக்கிறதா இருந்தால் பொறாமைகளும் கசப்புகளும் போட்டிகளும் எங்களை சுற்றி ஆளுகை செய்து எங்களை சாத்தானுடைய செயல்கள், சாத்தானுடைய சிந்தனைகளை ஆட்டி படைத்து கொண்டு நிம்மதியற்ற வாழ்க்கை எங்களை கொண்டு போகும். ஆனாலும் எங்களுக்கு முன்பதாக இருக்கிறதான அந்த இயேசுவை பார்த்து நாங்கள் போகிறதா இருந்தால் என்றால் பாருங்கள், இங்கே நமக்கு வைத்திருக்கிறதான உங்கள் அனைவருக்கும் இந்த இடத்துல நீங்கள் அமர்ந்திருக்கிற ஒரு தனி நபராக
ஐயோ எனக்கு ஆண்டவரை பற்றி என்ன தெரிய போகுது, ஆண்டவருக்கு என்னை பற்றி தெரியுமா என்று சொல்லி நீங்கள் ஒரு தனி நபராக உங்களை அமர்ந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்கள் எல்லாத்தையும் குறித்து, என்னை குறித்து திட்டமுள்ளவராக இருக்கிறார். எனக்காக ஒரு ஓட்ட பந்தயத்தை, ஒரு நோக்கத்தை அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! எனக்காக வைத்திருக்கிறார். நான் சிறு வயதிலே ஆண்டவருக்கு முன்பதாக ஆண்டவரை தேடி நாங்கள் வந்தோம். அதாவது ஓய்வு நாள் பாடசாலை கூடத்தான் ஆண்டவருக்கு முன்பதாக நாங்கள் வந்தது. அந்த காலத்தில் நாங்கள் ஆலயத்துக்கு போகிருக்க வேளையில், ஆலயத்துக்கு போயிருக்கும் பொழுது நாங்கள் சண்டே ஸ்கூல், அதாவது ஆராதனை வேளையில் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை அவ்வளோ பெருசாக சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை வைக்கல. சண்டே ஸ்கூல் வேறு எங்களை செய்தார்கள். ஏன்னு சொன்னால் அந்த காலத்தில் பயங்கரமாக இருக்கும் ஆராதனைகள். அப்படி பரிசுத்த ஆவியானவருடைய கிருபை நிரம்பி அசுத்த ஆவிகளும் அப்படி பெரிய சத்தங்கள் போட்டு அப்படி ஊன்னு சொல்லி அப்புறம் கத்தி பல அற்புதங்கள் சபைகளை நடந்து கொண்டு இருந்த காலகட்டத்தில் இந்த பிசாசுகள் அப்படி ஆவேசமாகிறதை பிள்ளைகள் கண்டால் என்றால் பயந்துருவார்கள் சொல்லி எங்களை ஒதுக்கி வைத்தார்கள். ஆனால் ஒரு காலம் வரும்பொழுது நாங்கள் அதாவது ஆராதனை வேலைக்கு நாங்கள் கலந்துருக்கும் பொழுது ஒரு மூலையில் அமர்ந்திருந்தேன். ஒரு ஓரத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது நான் எனக்கு சிறு வயது முதல் ஆண்டவரை குறித்து, ஆண்டவருக்கு காரியம் செய்யணும்னு சொல்லி பல ஆசைகள் எனக்கு நிறைய மனதில் இருந்தது. அந்த ஆசைகள் எல்லாவற்றையும் சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. யாருக்கு தெரிய போகுது ஆண்டவருக்காக நான் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொன்னால் யார் நம்ப போகிறார்? அது யார் ஏற்றுக்கொள்வார்? நான் சிறுவனாக இருக்கிறேன், ஒரு சிறு பையனாக இருக்கேன், இன்னும் ஸ்கூலுக்கு போய் கொண்டிருக்கிறேன். எனக்கு ஆண்டவருக்கு முன்பதாக இது செய்யணும் அது செய்யணும் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு சொன்னால் யார் தான் நம்ப போகிறா அப்படின்னு சொல்லி மனசுலேயே ஒரு போராட்டமாக அப்படி நாங்கள் உட்கார்ந்து இருக்கும் பொழுது, ஒரு ஓரத்தில் இருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த ஆராதனை வேளையில் நானும் கூட யோசித்தேன், ஆண்டவரே நீர் எனக்காகவும் ஏதாவது ஒரு பாதை, ஏதாவது ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறாரா என்று சொல்லி நானும் யோசித்து அப்படி வந்த சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆனால் என்னை அறியாமலே கர்த்தர், நான் எங்களுடைய ஊரிலிருந்து, நான் எங்களுடைய கிராமத்திலிருந்து நான் ஆலயத்துக்கு வரும் பொழுது புது ஜனங்களாக நாங்கள் சந்திக்கிறோம். எல்லாமே தெரியாத ஜனங்களை சந்திக்கிறோம். அப்புறம் இந்த புது ஜனங்கள் மத்தியில் நாங்கள் யார், ஆண்டவருக்கு நீ தெரியுமா என்று சொல்லி கூட நாங்கள் சிந்தித்த அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையும் கூட கர்த்தர் எனக்காக ஒரு பாதையை வைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! உங்களுக்காக இன்றைக்கி நீங்கள் ஒரு தனி நபராக இந்த இடத்துல அமர்ந்திருக்கலாம். ஆண்டவரே எனக்கும் ஒரு வழி இருக்குதா, எனக்கு ஒரு நோக்கம் இருக்குதா, எனக்கு ஒரு போகிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குதான்னு சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம். எனக்கும் உம்முடைய ராஜ்யத்தில் ஒரு ஊழியம் இருக்குதா, எனக்கும் உம்முடைய பாதையில் நான் போகிறதுக்கு ஒரு வழி இருக்குதான்னு சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம். இந்த பாருங்கள், நம்ம அனைவருக்கும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான இந்த 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான அத்தனை பேர்களுடைய வாழ்க்கையிலையும் ஒருத்தருக்கு மேலானவர்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் அந்தந்த பாதைகளை, அந்தந்த நபரை குறித்து ஆண்டவர் குறிப்பிட்ட நோக்கத்தை வைத்து அவங்களுடைய வாழ்க்கையை கிரியை செய்தது போல எங்களுக்காகவும் உங்களுக்காகவும் ஆண்டவர்களுடைய வழியை வைத்திருக்கிறார். ஆகவே தான் நாங்கள் பார்க்குறோம், இந்த வசனத்தை சொல்லும்போது விசுவாசத்தை தோக்குகிறவரும் முடிக்கிறவருமான இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிறதான்னு சொல்வதை விட நாங்கள் இப்படி சொல்லுவோம், எனக்கு நியமித்திருக்கிறதான அப்படி சொல்லுவோம். பாப்போம், சொல்லுங்க பாப்போம். எனக்கு நியமித்திருக்கிறதான, எனக்கு உங்களுக்கு ஆண்டவன் நியமித்திருக்கிறதான ஓட்டத்தை பொறுமையோடு நாங்கள் ஓடுவோம். ஹல்லேலூயா! 2 விஷயத்தை தள்ளிவிடுங்க, பாரங்களை தள்ளிவிடுங்க. மன்னிப்பு கொடுக்க முடியாத தன்மை, அந்த பாரம் உங்களுடைய வாழ்க்கையில் சுந்து உங்களை இருக்கிறதா அதை தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி உங்களுக்கு நியமித்திருக்கிறதான அந்த ஓட்டத்தை, உங்களுக்கு நியமித்திருக்கிறதான அந்த வழியை நாடி நாங்கள் அந்த ஓட்டத்தை பொறுமையோடு ஓட கடவோம். எப்படி ஓடட்டாம்? பொறுமையோடு ஓட கடவும். இன்றைக்கி நீங்கள் வாழ்க்கையில் பொறுமை இழந்து போக முடியாதுன்னு சொல்லி தவித்து கொண்டு, எனக்கு வர முடியாதுன்னு சொல்லி தவித்து கொண்டு நீங்கள் இருக்கிறதா இருந்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் அதிகமாக பாடுவார்கள் ஒரு நல்ல ஒரு பாட்டு. என்னது? நான் ஓடுவேன் எந்தன் இயேசுவை பார்க்க.
அவர் வந்ததும் கை தட்டுவேன், கொண்டாடுவேன். இப்போ நாங்கள் என்ன செய்யணும் சொன்னால், நாங்களும் கூட இந்த பாட்டை, இந்த சிறுவர்கள் படிக்கிறதான இந்த பாட்டையும் கூட அதிகமாக நாங்களும் படிக்க வேண்டியதுக்கு ஒவ்வொரு காலை வேளையும் நானும் கூட ஓடுவேன் எந்த இயேசுவை நோக்கி, அவரை நோக்கி நான் ஓடுவேன். ஏன்னு சொன்னால், அவர் தான் வழி என்னுடைய வாழ்க்கையில், அவர் தான் எனக்கு நிம்மதி, அவர் தான் எனக்கு சமாதானம், அவர் தான் எனக்கு சாந்தம், அவர் தான் எனக்கு இளைப்பாறுதல், அவருடைய வாழ்க்கை தான் என்னுடைய வாழ்க்கையில் விடுதலை. எனக்கு முன்பதாக இருக்கிற கோபமோ கசப்போ பாரமோ அல்ல, எனக்கு இருக்கிறதான என்னுடைய சொந்த இலக்கோ அல்ல. இந்த இயேசு என்னுடைய வாழ்க்கையில் இலக்காக வைத்துக்கொண்டு நான் ஓடுகிறதா என்றால், நான் பொறுமையோடு நான் ஓடுகிறவனாக இருக்கிறதா என்றால், வாழ்க்கையில் அந்த வாழ்க்கை உங்களுக்கு நிம்மதியும் சமாதானம் தருகிற வாழ்க்கையாக இருக்கலாம். ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னால், இங்கே வசனத்தை நாங்கள் பார்க்குறோம், கீழே வசனங்கள் நீங்கள் பாருங்கள், அங்கே மிகவும் தெளிவாக சொல்லப்படுகிறது. அவர் தமக்கு முன், 2ஆம் வசனம், அவர் தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல், ரைட், இந்த இயேசு பாருங்க என்ன செய்தார்னு சொல்லி, அவர் தனக்கு முன் வைத்திருக்கிறதான சந்தோஷத்தின் பொருட்டு, தனக்கு இலக்காக இருக்குது, அவருக்கு ஒரு சந்தோஷம் இலக்கு இருக்குது. சந்தோஷம் என்றுதான் இலக்கு. என்ன அந்த சந்தோஷம்? அந்த வசனத்தை நாங்கள் பார்க்குறோம், கீழே வசனம் பாருங்க, கீழே வசனத்தில் நாங்கள் பார்க்குறோம், அங்கே அவமானத்தை அவர் எண்ணாமல் சிலுவை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இந்த இயேசு அவருடைய இந்த சிலுவையின் பயணத்தை குறித்து இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அவர் இந்த சிலுவையை தாங்கி கொண்டு போகிறதுக்கு காரணம், சிலுவையை சகித்து கொண்டு போகிறதுக்கு காரணம் என்ன? அவருக்கு முன்பதாக இருந்த சந்தோஷத்தை இலக்காக வைத்து கொண்டு போனாரா என்று சொல்லப்படுகிறது. அவருக்கு முன்பதாக இருந்த சந்தோஷம் என்னது? அந்த முன்பதாக இருந்த சந்தோஷம் என்னன்னு சொன்னால், இங்கே கீழே வசனம் பார்க்குறது, அவருக்கு முன்பதாக இருந்த சந்தோஷம் அவர் தேவனுடைய வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறது என்று தான் அவருக்கு இருந்ததான ஒரு சந்தோஷம். எங்களுக்கு தெரியும், சாதாரணமாக தெரியும், இயேசு சிலுவையை சுமந்து அவர் சிலுவையில் மறித்து உயிர்த்தெழுந்து அதுக்கு பிறகு மேகங்கள் மேலே அவர் பரத்துக்கு ஏறினார். அப்படி பரத்துக்கு போய் பிதாவின் வலது பாரசத்திலே அவர் அமர்ந்திருக்கிறார் என்கிறது. பிதாவின் வலது பாரசத்திலே அமர்ந்திருக்கிறது என்றால் அங்கே சொல்லப்படுகிறதான வசனத்தில் அர்த்தம் என்னது? அது வலது பாரசத்தில் அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் என்னது? அவருடைய இலக்கை, அதாவது அவர் முடித்து விட்டார், எனக்காக உங்களுக்காக செய்ய வேண்டிய கடமையை அவர் செய்து முடித்தார் என்கிறதான அந்த சந்தோஷம். பிதாவையும் வலது பாரசத்தில் அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அங்கே ஒரு அர்த்தம் என்ன சொன்னால், இயேசு அவருடைய இந்த பயணத்திலே அவருக்கு முடிவு தான் அவருடைய இலக்காக இருந்தது. முடிவிலே வருகிறதான சந்தோஷம் தான் அவருடைய வாழ்க்கையில் அந்த பயணத்தை தாங்கக்கூடிய தன்மை அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. இயேசுவின் இருக்கிறதான சந்தோஷம், பிதாவை சந்திக்க போகிறேன், பிதாவது வலது பாரசத்தில் அமரப் போகிறேன் என்கிறதான அந்த சந்தோஷமானது அவருக்கு இந்த பயணத்தில் சிலுவை சுமந்து கொண்டு போகும் பொழுது அந்த சிலுவைக்கு எதிராக வருகிறதான எல்லா அவமானங்களையும் நிந்தங்களையும் பரியாசங்களையும் அவர் தாங்கி கொண்டு போகிறதுக்கு காரணம், அதுக்கு மேலான ஒரு சந்தோஷத்தை அவர் காணப்போகிறார் என்கிறதான அந்த இலக்கு அவருக்கு மேலாக இருந்தது. ஆகவே தான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, தமக்கு முன் வைத்திருக்கிறதான சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்து கொண்டு, சிலுவையிலே போகிறது என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு நான் யோசிக்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு சாபமான மரணம் வரக்கூடாது என்று தான் எல்லாமே பிரார்த்திக்கிறது. வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு மரணம் யாருக்குமே வரக்கூடாது என்று சொல்லி, ஆனால் அந்த மரணத்தை இயேசு தாங்கினார். காரணம் என்ன? இது போகும் பொழுது சிலுவை சுமந்து கொண்டு போகிறதே என்று சொன்னால் ஒரு அவமானமான ஒரு மரணம், ஒரு சாபமான மரணம். ஆனால் போகும் பொழுதே, அந்த சிலுவை சுமந்து கொண்டு போகும் பொழுதே அநேகர் அவருடைய பார்த்து கேவலம் பண்ணினார்கள், அவமானம் பண்ணினார்கள், பரியாசம் பண்ணார்கள். இந்த வசனம் சொல்லப்படுது என்னது? அவர் என்ன செய்தார்? அவர் என்ன செய்தார்? இரு நான் வாரேன் சிலுவைக்கு போயிட்டு பழி வாங்குறதுக்கு அப்படின்னு சொன்னாரா? இரு எனக்கும் ஒரு சந்தர்ப்பம் வரும், நான் உயிர்த்தெழுந்து வருகிறேன், உன்னை பார்த்துக்கொள்கிறேன்னு சொன்னாரா? அப்படி சொன்னாரா? அவமானங்கள் எங்களுக்கு தாங்க முடியுமா? யாராவது ஒரு வார்த்தை எங்களுக்கு சொன்னால் போதும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், முழு நாளே நாங்கள் அப்படியே உடைஞ்சி அப்படியே
குலுங்கி போயிடுவோம். ஒரு நாள் ஒரு வார்த்தை எங்களை அப்படியே மனது உடைஞ்சிரும். ஒரு அவமானம் எங்களுக்கு தாங்க முடியாது. ஆனால் இயேசு இந்த இடத்துல எத்தனை அவமானங்களை அவர் தாங்கினார், எத்தனை தாங்கினார். அவருக்கு ஒரு கொலைக்காரன், கள்ளன், வஞ்சகக்காரன் என்று சொல்லி, தேச துரோகி என்று சொல்லி, அவருக்கு முன்பதாக அவருடைய ஆடைகளை கிழித்து ஒரு நாயை போல இழுத்து கொண்டு ரத்தம் சிந்திக்க அடித்து அவரை இழுத்து கொண்டு போகிறது போல, ஒரு நாயை இழுத்து கொண்டு போகிறது போல இந்த மனிதனை இழுத்து கொண்டு போகிறார். சர்வ அதிகாரம் வல்லமை இந்த ஆண்டவர், எனக்கு மூச்சு கொடுத்த ஆண்டவர், இன்னும் என்னை சுமந்து கொண்டு வழிநடத்துகிற ஆண்டவர், எனக்காக பாடுகளை அனுபவித்த ஆண்டவர், பாதாள கதவை மூடத்தக்கதாக பிரயாசப்படுகிற இந்த ஆண்டவர் பார்த்து இவ்வளவு கேவலமாக ஜனங்கள் அவர் அப்படி செய்தும் கூட வசனம் சொல்லுகிறது, அவர் அதை எண்ணாமல், அதை ஒரு கணக்கு கூட எடுக்கல, மனசுக்கு கூட எடுக்கல. அவருடைய மனசுலையோ அவருடைய இருதயத்திலேயோ அவர் அப்படி கேவலப்படுத்தும் பொழுது எல்லாமே அவருடைய இருதய துடிப்பு, அவருடைய இருதயம் என்றது, என்னுடைய பிள்ளைகள் என்னை நம்பி வருகிறவருக்காக நான் உயிரை கொடுக்க தயார்னு சொல்லி, அவருக்காக பரிந்து அவருக்காக நிற்கிறவருக்காக நிற்பேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்கள் அழுது மோதி கேவலப்பட்டு அவமானப்பட்டு தாங்க முடியாத நிலைமையில் இருக்கிறதா என்றால், உங்களுக்காக முன்பதாக போன இயேசுவை நினைத்து பாருங்கள். அவருக்கு வந்த அவமானங்கள், கேவலங்கள், பரியாசங்கள் போல எனக்கு வந்திருந்தால் என்றால் நான் நிற்பேனோ? அவருக்கு முன்பதாக இருக்க முடியுமோ? அவருக்கு முன்பதாக எனக்கு ஊழியம் செய்ய முடியுமோ? ஒரு நாளில் விட்டுவிடுவேன் நான் எல்லாவற்றையும். ஒரு சின்ன வேதனை, ஒரு சின்ன பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனை என்னை சூழ்ந்து கொண்டிருந்தால் என்றால் நான் எல்லாத்தையும் விட்டுவிட்டு அப்படியே ஒதுக்கி போகிறதுக்கு தயாராக இருப்பேன். எனக்கு வேணாம் இந்த ஆண்டவரை சொல்கிறதுக்கு கூட நான் துணிஞ்சு இருப்பேன். சில நேரம் வேறவர்களுக்கு வருகிறதால பிரச்சனை எங்கள் மனசில் போட்டுக்கொண்டு அதை சுற்றி கொண்டு நித்திரை இல்லாமல் நாங்கள் சூழ்ந்து கொண்டு வாழ்க்கையில் வெறுத்து போனவர்கள் இந்த காலவில் நாங்கள் இந்த காலவில் இருக்கிறதா இருக்கலாம். கர்த்தர் அவரை நோக்கி பாருங்கள் என்று சொல்லி எங்களை அழைக்கிறார். இன்னைக்கு வாழ்க்கையில் போராட்டத்தோடு நீங்கள் இருக்கீங்களா? வாழ்க்கையில் வேதனையோடு இருக்கீங்களா? ஐயோ, என்னுடைய மனசை யாரை புரிந்து கொள்வார், என்னுடைய இருதயத்தை யாரை புரிந்து கொள்வார், என்னுடைய கண்ணீரை யார் காண்பார் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்களா? அப்படி அமர்ந்து கொண்டு இருக்கீங்களா? எனக்கு விடுதலை, என்னுடைய குடும்பத்துக்கு என்னுடைய இருள் அகன்று என்னுடைய வாழ்க்கை எப்போ நிம்மதி வரும், எனக்கு இருக்கிறதான அவமானங்கள் எப்போ போகும், எனக்கு இருக்கிறதான இந்த இந்த கேடுகட்டான அவமானங்கள் வாழ்க்கை எப்படி போகும், ஜனங்கள் என்னை பார்த்து சிந்திக்கிறதான சிந்தனை எப்போ மாறும், நான் அவர்களை முன்பதாக ஒரு உயர்வான அளவுக்கு வரணும் என்று நீங்கள் யோசிக்கிறீங்களா? அவங்க முன்பதாக என்னுடைய வாழ்க்கையை நான் சரிப்படுத்த வேண்டும் என்று யோசிக்கிறீங்களா? ஜனங்களுக்கு முன்பதாக உங்களுடைய வாழ்க்கையை பிரசித்தமாக நான் சரியானவன் என்று சொல்ல யோசிக்கிறீங்களா? அதாவது நிரூபித்து காமிக்க போகிறீங்களா நான் இப்படிப்பட்டவன் என்று சொல்லி? கிடையாது. இயேசுவே இவ்வளோ அவமானங்களை தாங்கினார் என்றால் நமக்கு முடியாதா அத்தனை அவமானங்களை தாங்கிறதுக்கு? காரணம், எனக்கு முன்பதாக இருக்கிறவர் என்னை தாங்கி கொண்டு முன்பதாக போகிறவராக இருக்கிறார். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் மன ரீதியான உளவியல் ரீதியான பாதிக்கப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் சரீர பலத்தை விட மனதில் உடஞ்சி போகிறவர்கள் அதிகமாக. ஆகவே தான் இந்த இடத்துல 3ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாத படிக்கு நமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையை நினைத்து கொள்ளுங்கள். இன்றைக்கு நாங்கள் உடல் ரீதியான பக்கத்திலே மிகவும் திறமை உள்ளவர்களாக, மிகவும் வாழ்க்கையில் ஒரு பெலன் உள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் எங்களுடைய உள்ளம் அப்படியே உடஞ்சி போகிறவர்களாக. சில பேர் சொல்லுவாங்க, பெண்கள் அதிகமாக சில காரியங்களை தாங்கி கொண்டு போவார்கள் சொல்லி, ஆண்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் திடீர்னு சொல்லி மனம் கசங்கி மனம் உடைந்து போகிறவர்களாக இருப்பாங்க. ஆனால் வெளியில்
அவங்க திடம் கொள்வர்களாக இருப்பாங்க, பலனுள்ளவர்களாக இருப்பாங்க, உள்ளத்தில் பலனற்றவர்களாக இருப்பாங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்களுடைய ஆத்துமாக்களிலே சோர்ந்து போனவர்களாக இருக்கீங்க. எது செஞ்சாலும் மனசில் ஒரு சோர்வு, மனசில் ஒரு கவலை, மனசில் ஒரு நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலை. நீங்கள் பெரியவர்கள், முதியோர்களும், வாலிபர்களும், வாலிப யுவதிகளும் குடும்பமாக மன சோர்வில் போயிருப்பாங்க. நல்ல ஒரு பாட்டு இருக்குது, பாச தினகரன் படித்தார். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாது, என் ஆண்டவர் எனக்காக இருக்கிறார். வெளியில் நல்லா சிரித்து பேசினாலும் உங்களுடைய உள்ளம் இன்றைக்கு உடைஞ்சி போயிருக்கலாம். அது உங்களுடைய கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய பிள்ளைகளாக நிமித்தமாக இருக்கலாம், உங்களுக்கு வருவதான தொழில் வருவதான பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான ஏதோ ஒரு எங்களுடைய வாழ்க்கையில் பின்னணியில் வருவதான சில பிரச்சனையாக இருக்கலாம். அதனால நாங்கள் மனசு உடைஞ்சி போனவர்களாக இந்த காலையில் இருக்கலாம். கர்த்தர் எங்களை தொட விரும்புகிறார். நாங்கள் ஆண்டவருடைய ஜெயத்தை பெற்றவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரச்சனைகள், பாடுகள், வேதனைகள் நாங்கள் முகம் கொடுத்தாலும், அதை நாங்கள் சந்தித்தாலும், என்னுடைய இலக்கு, என்னுடைய நோக்கம், என் இயேசு என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு மூச்சு கொடுத்து எனக்கு உயிர் கொடுத்த இயேசு என்னோடு இருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில் நாங்கள் எங்களை சிந்தித்து, இந்த காலை வேளையில் எங்களை நாங்கள் ஆண்டவருக்கு முழுமையாக கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. மனம் உடைஞ்சி போனால் என்றால், உங்களுடைய உள்ளம் உடைஞ்சி போனால் என்றால் எதுவுமே செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. உங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்கும், உங்களுடைய இலக்கை கெடுக்கும், உங்களுடைய ஊழியத்தை கெடுத்துவிடும். நீங்கள் போகிறதான பாதையில் உங்களை ஓட முடியாத உற்சாகத்தை கெடுத்துவிடும். உங்களுக்கு இருக்கிறதான நிம்மதி சமாதானத்தை கெடுத்துவிடும். உங்களுக்கு இருக்கிறதான ஆர்வத்தை கெடுத்துவிடும். உங்களுக்கு இருக்கிறதான அந்த வாஞ்சை கெடுத்துவிடும். மனம் உடைஞ்சி போனால் என்றால். ஆனால் இது எதை நாங்கள் திடன் கொள்வதா என்றால், என் இயேசு நிமித்தமாக என்ன சூழ்நிலை வந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை நாம் முகம் கொடுத்தாலும், கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறாருங்கிறதால அந்த நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில் நாங்கள் கொஞ்சம் எங்களை ஆராய்ந்து பார்ப்போம், எங்களை நாங்கள் சிந்திப்போம். ஆண்டவருக்கு முன்பதாக இந்த காலை வேளையில் எங்களை நாங்கள் அர்ப்பணிப்போம். பாரமான, ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாரத்தில் நீங்கள் இருக்கிறதா இருந்தால் இன்றைக்கு அந்த பாரத்தை நீங்கள் தள்ளிவிட ஆயத்தமாங்க. பாவத்தில் நீங்கள் ஈடுபடுகிறதா இருந்தால், பாவமானது உங்களுடைய சுற்றி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு தீமையை உங்களுக்கு கொண்டு வரதா இருந்தால், அந்த பாவத்தை விட்டு நாங்கள் விடுதலை பெற வேண்டியதாக இருக்குது. அது மட்டும் அல்லாமல் எனக்கு முழுமையாக இருக்கிற அந்த இயேசுவை நான் நோக்கி போகிறதா இருக்கிறது. அந்த 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 விசுவாசத்தின் அந்த ஓட்டத்தை நாங்கள் ஓடுவோம் என்கிறதான அந்த நிச்சயமான அந்த நிச்சயத்தில் நாங்கள் போவோம். அது மட்டும் அல்லாமல் எனக்கு இருக்கிறதான அந்த வேதனைகள், அந்த மனமுடைஞ்ச அந்த கவலைகளை, கண்ணீர்களை இயேசுக்கு முன்பதாக வைத்து, இயேசு எனக்கு இருக்கிறதான பலத்தோடு எங்களை நாங்கள் இந்த காலை வேளையில் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். ஆண்டவருக்கு முன்பதாக சற்று நேரம் நாங்கள் இந்த வேளையில் நாங்கள் ஜெபம் பண்ண விரும்புகிறோம். இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை தொடுகிறதா இருந்தால் என்றால், எனக்கும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு ஜெபம் தேவை. நான் போகிறதான வழி, நான் ஓடுறதான நோக்கம், நான் போகிறதான வழி எனக்கு சாதகமாக இருந்தாலும் கூட அது நான் போகக்கூடாத வழியில் நான் போய்கொண்டிருக்கிறேன். அந்த வழி அல்ல, இயேசுவின் வழி எனக்கு தேவைப்படுது என்று சொல்கிறதா இருந்தாலும், அது மட்டும் அல்லாமல் அநேக பாரங்கள், வேதனைகள் எங்களை சூழ்ந்து இருக்கிறதா இருந்தால், இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களை இந்த வேளையில் தொடுகிறார். ஆண்டவர் விரும்புகிறார் உங்களை குணமாக்கி உங்களை விடுதலை செய்வதற்கு. ஆகவே நாங்கள் எல்லாருமாக எழுமி நின்று ஆண்டவருக்கு எங்களை அர்ப்பணிப்போம். அந்த தேவனை நோக்கி நாங்கள் முழு உள்ளத்தோடு எங்களை கரங்களை உயர்த்தி நாங்கள் சொல்லுவோம், ஆண்டவரே, என் ராஜனே சுவாமி, இஸ்ரவேலின் ராஜாவே, என் உள்ளத்தை உபயோக அர்ப்பணிக்க விரும்புகிறேன் ஆண்டவரே சுவாமி. ஹல்லேலூயா. ஓ நன்றி பிதாவே சுவாமி. ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை நாம் உயர்த்துகிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஓ நன்றி பிதாவே. ஹல்லேலூயா. ஓ நன்றி சுவாமி. இஸ்ரவேலின் ராஜாவே,
என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கின்றேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ராஜாவே, மனமுடைந்தவர்களாக ஆண்டவர் முழுவதாக வருவோம். தேவனாம் கர்த்தரே, ஆண்டவர் ஹல்லேலூயா. நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கின்றேன். இயேசுவை நோக்கி சொல்லுவோம். ஹல்லேலூயா. அப்பா சுவாமி எனக்காகவே பந்தியாயத்தப்படுத்தி அன்பான கரம் கரமத்தினே அந்த இயேசுவை நோக்கி சொல்லுவோம். ஹல்லேலூயா. அப்பா என் இருவேற்றை நான் படிக்கிறேன். ஆண்டவரே ஆயிரம் பாடல்களோ என்னுயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன். ஆமென். என்ன நான் செய்திடுவேன். என்ன நான் செய்திடுவேன்.
ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. ஆமென் ஹalleluya. நன்றி ஹalleluya. ஆமென் ஹalleluya. ஹalleluya. பாரங்களையும் வேதனைகளையும் எல்லாத்தையும் சுமந்து என்னை விடுதலை செய்த அந்த இயேசு நிமித்தமாக எனக்கு வெற்றி உண்டு. ஹalleluya. இந்த சந்தோஷத்தோடு நாங்கள் இந்த ஆராதனை வேலையை முடிப்போமாக. ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். சுவாமி, இத்தனை திரளான இத்தனை அதிகமான மேகங்கள் போன்ற சுவாமி சாட்சிக்காரர்கள் எனக்கு முன்பதாக இருக்க வரையில் நாங்கள் ஏன் கலங்குகிறோம், நாங்கள் ஏன் பயப்படுகிறோம்? இந்த காலை வேளையில் சுவாமி எங்களுடைய வாழ்க்கையில் சூழ்ந்து கொண்டிருக்கிற அநேக பாரங்கள் இருந்து அப்பா உண்மை ஒரு குறிக்கோளாக வைத்துக்கொண்டு உண்மை நினைத்து கொண்டு எனக்காக வைத்திருக்கிற அந்த ஓட்டத்தை நான் ஓடத்தக்கதான அந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தருவீராக. இந்த காலை வேளையில் சுவாமி இந்த இடத்துல இருக்க ஒவ்வொருத்தரையும் நான் அர்ப்பணிக்கிறேன். அப்பா, இந்த வாரத்திலே கிறிஸ்து எனக்கு முன்பதாக இருக்கிறாருங்கிறதான அந்த நம்பிக்கையோடு பயணத்தை ஓடத்தக்கதான அந்த ஆசீர்வாதத்தை தந்து சுவாமி சாத்தானுடைய செயல்கள் சாத்தான சூழ்ச்சிகளிலிருந்து வெளியே வர மிதித்து நடக்கத்தக்கதான கிருபை தந்து அவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பெரியவர்கள், குடும்பங்கள், முதியவர்கள், சிறுவர்கள், வாலிபர்கள் அனைவரையும் நம்முடைய அன்பின் கலங்க அர்ப்பணிக்கிறேன். அப்பா, நீங்கள் அவங்களோடு இருந்து கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவே உங்களுடைய மனசுக்கு ஒரு ஆறுதலையும் சமாதானமும் விவேகமும் தந்து வாழ்க்கையில் ஒரு புதிய எதிர்பார்ப்பை தருவீராக. அன்பின் கலங்க அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வைக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். இப்பொழுது எங்களுடைய பிதாவுடைய கிருபையும் குமாரனுடைய அந்த அன்பும் பாசமும் இரக்கமும் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலும் இன்றும் என்றும் எப்பொழுதும் எங்களோடு இருப்பதாக. ஆமேன் 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 ஆமேன். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சந்தோஷமாக போய் வாங்க. கர்த்தர் தாமே உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவதாக இருக்கிறார்.